என் கையில இருக்குது உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட் கேமரா போன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் Xiaomi 13 Ultra. அன்பாக்ஸ் பண்ணி அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேமரா போனா இல்லையா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, Xiaomi 13 Ultra co-engineered with Leica. Leicaன்னு ஒரு கேமரா பிராண்ட் co-engineer பண்ணி கேமரா போன் கிரியேட் பண்ணிருக்காங்க. Alright, திருப்பி வந்து எழுதி இருக்காங்க. What a joke. Designed by Xiaomi, co-engineered with Leica. Branding, branding. Okay. There you go. SIM ejector tool. Adilla na SIM card tray thorka mudiyadhu. Hey. Oh, this I'm noticing for the first time. In the phone la eduthirukka photo. Appadi nenikiren. Yeah, that's it. Of course, quick start guide. Nice plastic case. Sturdy ah irukku. Flexing also. Okay, Xiaomi 13 Ultra is here and it's here now. They ask you how you are, you just have to say that you're fine. ஒரு 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைக்கும். சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். 100 வாட் பார்த்திருக்கோம், 120 வாட் பார்த்திருக்கோம், 150 வாட் பார்த்திருக்கோம். 90 வாட் புதுசா இருக்கு. அப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிள். ஓகே, ட்ரம் ரோல். ஓ வாவ், டிஃபரெண்டா இருக்குங்க டிசைனு. கேமரா பம்புக்கே ஒரு பம்ப் இருக்குங்க. இங்க பாருங்க, கிராஜுவலா ஸ்லோப் ஆகுதுங்க. இங்க தின்னா இருக்கு, மேல வந்து திக்கா இருக்கு. Xiaomi என்ன சொல்றாங்கன்னா இந்த போன் வந்து 9.1 mm thick தானாமா. That's not correct. Actually இந்த thickness நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது 15.3 mm இருக்குங்க. அவ்வளோ பெரிய கேமரா மாடியூலுங்க. பட் இதுல நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பெக்ஸும் சூப்பரா இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். ஓகே, கேஸை போட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் தி டிசைன் ஆல்சோ. கேஸ் ஃபிட்டிங் செம்மையா இருக்குங்க. ஆஃப் கோர்ஸ் வெயிட் கொஞ்சம் அதிகம் ஆயிருது. இன்ஃபேக்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாமா? 1/2 கிலோ. ஓகே, இருக்குங்க. டம்பிள் வெயிட் இருக்கு, பார்த்தலாமா? 229 grams. ஆக்சுவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து டாப் ஹெவியாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்கனால. பட் இருக்கு கொஞ்சம் டாப் ஹெவியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா சைட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ரேலிங் இருக்கு. பிடிக்கிறதுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னன்னா ஃப்ளாட்டாக நீங்கள் டேபிள் வச்சிங்கன்னா கீழே தான் நீங்கள் ஜெஸ்டர்ஸ் ஸ்வைப்ஸ் அதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து பிரச்சனை வராது. இதுல பின்னாடி என்ன டெக்ஸ்சர் இருக்குன்னா, இது வந்து ஒரு மேன் மேட் லெதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபேக் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபீல் வந்து செம்மையா இருக்குங்க. சாஃப்ட் டச் ஃபினிஷ், grip கூட நல்லா கொடுக்குது. அப்புறம் ஃபிளாக்ஷிப் போன்ல இருக்க வேண்டிய எல்லா டிசைன் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, IP68 ரேட்டிங் இருக்கு, USB டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க, டைப் C Gen 3.2 போர்ட் கிடைக்கும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் கூட கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம Xiaomi போன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கூட கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். சிம் கார்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் கார்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். SD கார்டு ஸ்லாட்ல இப்போ கிடைக்கிறது இல்ல. பட்ஜெட் போன்ஸ்லயே இருக்கிறது இல்ல இப்போ. ஓகே, டுவல் நானோ சிம் கார்டு, அவ்வளவுதான். சரி, போனை ஸ்டார்ட் பண்ணலாமா? டிஸ்பிளே பத்தி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் கிடைக்கும். அது கூட UFS 4.0 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM. இன்ஃபேக்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 1 TB வேரியன்ட் வரைக்கும் ஆப்ஷன் இருக்குங்க, சைனால ஆஃப் கோர்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா Snapdragon 8 Gen 2 போன்ஸ் மாதிரியே வெரி பவர்ஃபுல் போன், பவர் எஃபிஷியன்ட்டா கூட இருக்குங்க. அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி, ஜென்ஷன் இம்பாக்ட் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஹெவி கேம் விளையாண்டீங்கன்னா இந்த போன்ல வந்து பிரச்சனையே வராது. இன்ஃபேக்ட் ஹீட்டிங் கூட ஆகுறது இல்ல. ஃப்ரேம் டிராப்ஸ் கூட கம்மியா தான் இருக்குங்க. Antutu ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1.27 மில்லியன் பக்கம் உங்களுக்கு கிடைச்சிரும். பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Gen 2ல ஜெனரலி பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். Xiaomi டியூனிங் கூட நல்லா தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு உள்ள வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துறாங்க. சொன்ன மாதிரி 90 வாட் ஃபாஸ்ட் வயர்ட் சார்ஜிங் கொடுத்தாலும் உங்களுக்கு 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கூட, ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் இது கூட கிடைக்கும். ஒருவேளை பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. 1 டே பேட்டரி லைஃப் ஈஸியா கிடைச்சிருங்க. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி பேசுவோமா? டிஸ்ப்ளே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க இந்த Xiaomi போன்ல. ஏன்னா இந்த டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்ப்ளே தான், பெரிய டிஸ்ப்ளே. இது ஒரு AMOLED பேனல். ஆனா இதோட பீக் பிரைட்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பளிச்சுன்னு எல்லாமே தெரியும். வெளியே எடுத்துட்டு போனாலும் சூரிய வெளிச்சத்துல கூட இட்ஸ் வெரி கிளியருங்க. அப்புறம் இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் டிஸ்ப்ளேனால 12-bit கலர்ஸ், HDR சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட் Netflixல கூட கொடுத்திருக்காங்க. நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு பெஸ்டா தெரியுங்க.
அப்புறம் டிஸ்ப்ளே கூட உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட கிடைக்கும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்டா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட சூப்பரா இருக்கு. நோ ப்ராப்ளம் தேர். வீடியோஸ் பாக்குறீங்க சவுண்ட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்கனால சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்குங்க. கேட்டு பாருங்க நீங்களே. சாஃப்ட்வேர் வந்து நான் அதிகமாக பேச விரும்பல, ஏன்னா இது சைனீஸ் வேரியன்ட். அப்போ கூட இதில் வந்து MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. குளோபலி இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு Xiaomi ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. குளோபலி இந்தியாவும் வரும்னு நான் நினைக்கிறேன், ஹோப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா Xiaomi-ட்ட காமெண்ட்ஸை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னால உங்களுக்கு 5G பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும், பிரச்சனை இல்லை. வைஃபை பர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பராக இருக்கு. Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் Bluetooth 5.3 சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னால உங்களுக்கு நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், ஏன்னா உங்களுக்கு 5G பர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லா 5G பேண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். வைஃபை கூட உங்களுக்கு லேட்டஸ்ட் வைஃபை சப்போர்ட் Bluetooth 5.3 எல்லாம் கிடைச்சிரும். நோ ப்ராப்ளம். NFC கூட இருக்கு. ஆனா முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், கேமராஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 4 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா Sony IMX 989 1-inch சென்சார் கொடுத்திருக்காங்க. அது கூட என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேரியபிள் ஆபர்ச்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 ஆபர்ச்சர் கிடைக்குங்க, f1.9 f4.0. இதுல என்ன விஷயம்னா நீங்க பெரிய கேமரா சென்சர் இருக்கிறதுனால f1.9 ஆபர்ச்சர்ல ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்ல ஷூட் பண்ணீங்கன்னா நிறைய ஃப்ரிஞ்சிங் இல்ல சாஃப்ட் எட்ஜஸ் வரும். அந்த சாஃப்ட் எட்ஜஸ் வேண்டாம்னா f4.0 ஷூட் பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப் பிக்சர்ஸ்க்காக f4.0 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஆபர்ச்சர் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் டைம் 1-inch சென்சர்ல Xiaomi 13 Ultraல கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம மத்த 3 கேமராஸ் கூட 50 MP Sony IMX 858 சென்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு டெலிஃபோட்டோ 3.2x இருக்கு, டெலிஃபோட்டோ 5x இருக்கு, அப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா கிடைக்கும். சோ செட்டப் பொறுத்த வரைக்கும் இந்த 13 Ultra பாத்தீங்கன்னா ஐயோ சான்ஸ் இல்ல, ஆன் பேப்பர் வெரி குட். பெர்ஃபார்மன்ஸ் கூட பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து செமையா இருக்குங்க, கிறிஸ்பா இருக்கு, வைப்ரண்டா இருக்கு, டீடைல்டா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி பிரைமரி கேமரால பாத்தீங்கன்னா ஐயோ சான்ஸே இல்ல. ஒரு விஷயம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலியை பிக்சர் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா கரெக்டா இல்ல, பட் ஸ்டில் குவாலிட்டி டீடைல் பாத்தீங்கன்னா HDR பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அப்புறம் ஒரு சீனை நீங்க பிரைமரி கேமரா அல்ட்ரா வைட் கேமரா டெலிஃபோட்டோ கேமரா வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா கலர்ஸ் எல்லாத்துலயுமே கரெக்டா சேமா காட்டுங்க. அதுக்கு பேர் தான் கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி. அதை நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க Xiaomi 13 Ultraல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா Xiaomi 13 Ultraல உங்களுக்கு 2 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க, லைகா வைப்ரண்ட், லைகா ஆத்தென்டிக். லைகா வைப்ரண்ட் மோடே யூஸ் பண்ணுங்க, அதான் டிஃபால்ட் மோட். லைகா ஆத்தென்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இட் டசன்ட் லுக் குட். லைகா ஆத்தென்டிக்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ஓரங்கள்ல உங்களுக்கு கருப்பா தெரியும். ஏன் தெரியுமா? அது பேர் தான் விக்னேட்டிங் எஃபெக்ட். லைகா ஆத்தென்டிக்ல போட்டோ எடுத்துறீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோல வந்து ஓரங்கள்ல கருப்பா தெரியுங்க, அதுக்கு பேர் தான் விக்னேட்டிங் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் வந்து நம்ம போஸ்ட்ல எடிட் பண்ணும்போது ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டைலாவே கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கனால இட் டசன்ட் லுக் வெரி குட்ங்க. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா வச்சு 4K 60 FPS 8K வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணலாம். வீடியோ குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கு, சவுண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. The resolution is 8K 24 FPS. Do let us know how is the video quality and stabilization as well as the sound quality. ஒரே பிரச்சனை என்னன்னா இந்த Xiaomi 13 Ultra ஒரு கேமரா ஃபோன், பெஸ்ட் கேமரா ஃபோன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ரண்ட் கேமரால மோசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 32 மெகாபிக்சல் கேமரா இருக்கவே இருக்கு, மெகா பிக்சல்ஸ் அதிகமா இருந்தாலும் பிக்சர் குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்லைங்க. லைட் எல்லாம் நல்லா இருக்கும்போது செல்ஃபி எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஆனா HDR செல்ஃபிஸ் எடுத்தீங்கன்னா இட் டசன்ட் லுக் குட். அது இல்லாம லோ லைட்ல செல்ஃபிஸ் எடுத்தீங்கன்னா கூட இட் டசன்ட் லுக் குட்ங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த செல்ஃபி கேமரால நீங்க வெறும் 1080p 60 FPS வீடியோஸ் தான் ஷூட் பண்ண முடியும், 4K வீடியோஸ் கூட ஆப்ஷன் இல்ல. ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் எல்லா பின்னாடி கேமராஸை வச்சு நீங்க வந்து 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும், பட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னா தட்ஸ் நாட் குட். அப்போ கூட இந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு ப்ரோ மோட் இருக்கு, டைரக்டர் மோட் இருக்கு, டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, மேக்ரோ இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா போட்டோஸ் எடுத்திருக்கேன், அந்த போட்டோஸை வந்து G Drive லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் Xiaomi 13 Ultra தான் பெஸ்ட் கேமரா ஃபோன் ஹர்ஷத் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நோ, இட்ஸ் நாட் தி பெஸ்ட் கேமரா ஃபோன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கேமரா ஃபோன்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Samsung Galaxy S23 Ultra இருக்கு, Pixel 7 Pro இருக்கு, Oppo Find X6 Pro இருக்கு, அப்புறம் Huawei ஃபோன்ஸ் இருக்கு, Honor ஃபோன்ஸ் இருக்கு, iPhone 14 Pro Max இருக்கு. இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீடுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து பெட்டரா பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் நீங்க ஐபோன் எடுத்துக்கோங்க, ஐபோன்ல உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் வந்து பெஸ்டா கிடைக்கும். ஆர் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10x வரைக்கும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் நீட் அதிகமா இருக்கோ அதான் வந்து பெஸ்ட் கேமரா போனா இருக்குங்க. Xiaomi 13 அல்ட்ரா வந்து ஒரு கிரேட் கேமரா போன், ஆல்சோ a very good phone. ஆனா இந்தியால லான்ச் ஆச்சுனா தாங்க ஒரு வெரி குட் போன், அப்பதான் நீங்க வாங்க முடியும். ஹோப்ஃபுல்லி இட் டஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போனை பத்தி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆசமான அன்பாக்சிங்ஸ் ரிவ்யூஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.